இஸ்ரவேலின் மையமாக மாறுவதற்கு முன்பு எப்ரோன் தான் தலைநகரமாக இருந்தது. எப்ரோன் என்பது வெறும் அரசியல் தலைநகரம் மட்டுமல்ல, மேசியாவின் ராஜ வம்சத்தின் தொடக்கம். எபிரோன் என்றால் உடன்படிக்கை அல்லது நட்பு என்று பொருள். இதற்கு முன்பு எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர். அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாயிருந்தான். சவுல் மரித்தவுடன் தாவீது கர்த்தரிடம், நான் யூதாவில் இருக்கிற பட்டணங்கள் ஒன்றிலே போயிருக்கலாமா என்று கேட்டான். கர்த்தர் அவனை திட்டவட்டமாக எபிரோனுக்கு போ என்று கட்டளையிட்டார். தாவீது எபிரோனுக்கு வந்தவுடன் யூதா கோத்திரத்தார் மட்டுமே அவனை ராஜாவாக அபிஷேகம் செய்தார்கள். மீதமுள்ள 11 கோத்திரங்களும் சவுலின் குமாரனான இஸ்போசேத்தின் ஆட்சியின் கீழ் இருந்தன. எப்ரோனில் தாவீது இருந்த காலம் அமைதியான காலம் அல்ல. சவுலின் குடும்பத்தாருக்கும் தாவீதின் குடும்பத்தாருக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது மேன்மேலும் பலத்தான், சவுலின் குடும்பத்தார் பலவீனப்பட்டு போனார்கள். தாவீது ஆயுதத்தால் பலப்படவில்லை. சவுலின் படைத்தளபதியான அப்னேர் கொல்லப்பட்ட போது தாவீது அவனுக்காக உபவாசித்து அழுததை முழு இஸ்ரவேலும் கண்டு தாவீதின் நேர்மையை புரிந்து கொண்டனர். இஸ்போசேத் மரித்த பிறகு இஸ்ரவேலின் மூப்பர்கள் எபிரோனில் உள்ள தாவீதிடம் வந்தார்கள். உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள் நாங்கள் என்று கூறி அவனை ராஜாவாக அபிஷேகம் செய்தார்கள்.